ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஒரு பன் பர்கர் தான். வித்தின் 10 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பன் பர்கர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பன்னு. இந்த பன் வந்துட்டு எல்லா பேக்கரி ஷாப்லேயும் கிடைக்கும். ஒரு பீஸோட ரேட்டு வந்துட்டு 6 rupees தான். அடுத்ததாக நான் மயோனைஸ் எடுத்துக்கிறேன். இது ஹோம்மேட் மயோனைஸ். இது ஆல்ரெடி நான் மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அப்புறமா நான் ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி எடுத்துக்கிறேன். கூடவே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனும் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு ஆம்லெட்டும் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இதை தவிர நீங்கள் கேப்சிகம், கேபேஜு, ஃப்ரை பண்ண சிக்கன், ப்ரான் இது கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பன் மேலே நான் மயோனைஸ் தடவி வைக்கிறேன். அப்புறமா அந்த பன் மேலே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளியையும் வெங்காயத்தையும் வைக்கிறேன். இப்போ நான் ஆம்லெட் வைக்க போகிறேன். ஆம்லெட்டை அந்த பன்னோட ஷேப்புக்கும் கட் பண்ணி வைக்கலாம். நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். தென் இன்னொரு பன் எடுத்து அதில் மயோனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வைக்கிறேன். இங்கே ஆம்லெட் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனோ ஒரு ப்ரான், கேபேஜ், கேப்சிகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட லேயர் பன் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.